சிம்ம ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை பாக்கியஸ்தானமான 9ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான குடும்பஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான சுகஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான சத்ருஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வையால் கிடைக்கும் பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதினால் ஒத்துழைப்பு ஏற்படும். மனதளவில் அமைதி உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல் உண்டாகும். உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். குரு 7ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடல் அளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும். விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும். தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும். வீட்டின் மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். குரு 9ஆம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும். நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். குரு நின்ற பலன். குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும். எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும். நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்கள். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும். எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான செயல்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். குரு 12/6 முதல் 18/8 வரை மற்றும் 12/2 முதல் 4/4 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உயர் அதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்ளவும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும். நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சி அதிகரிக்கும். குரு 19/8 முதல் 14/10 வரை மற்றும் 5/4 முதல் 10/5 வரை மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதனால் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல் உண்டாகும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். குரு 15/10 முதல் 11/2 வரை வக்ர சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும்.
கணவன் மனைவிகளிடையே நெருக்கம் அதிகரிக்கும். கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவு பிறக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும். வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். இரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள். பிற மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியில் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும், நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளும், பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உயர் அதிகாரிகளிடத்தில் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். வழிபாடு முறைகள். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சினைகள் அனைத்தும் குறையும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் 100க்கு 50 என்ற அளவில் மதிப்பெண்களை பெறுவதால் எதையும் சரிசமமாக எடுத்துக்கொண்டு முயற்சிகளை அதிகப்படுத்துவதால் நெருக்கடிகளை வெற்றி கொள்ள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.